திருவேற்காடு ஆர்எம்கே ஸ்கூல் பக்கத்தில் ஒரு இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ப்ளஸ் ஒரு 2 BHK செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு கரெக்டான வீடு. இல்லை நீங்கள் டியூப்ளெக்ஸ் ஹவுஸில் இருந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2 BHKவை வாடகை கூட விடலாம். இல்லை நீங்கள் ரெண்டல் இன்கம் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடு கரெக்டான ஒரு சாய்ஸ். வாங்க பார்க்கலாம். வெல்கம் பேக் டு ப்ராப் நீட்ஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லாஸ்ட்டில் ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த ஏரியாவில் ரெண்டலுக்கு தேடிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு வீடு வாங்கி வாடகைக்கு விட்டீங்கன்னா நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் திருவேற்காடில் ஆர்எம்கே ஸ்கூல் பக்கத்தில் வீடு பார்த்துட்ருக்கீங்கனாலோ, பீப்புள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் பார்த்துட்ருக்கீங்கனாலோ, இல்லை வேலம்மாள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடு கரெக்டான வீடு. பார்க்கிங் ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. வெளியவே வாட்டர் கனெக்ஷனும் இருக்குது. செப்டிக் டேங்க், சம்பு, போர் போட்டு மோட்டரும் ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த வீடு ரெடி டு மூலியே உங்களுக்கு கொடுக்குறாங்க. 650 ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ ஸ்பேஷியஸாக வீடு கட்ட முடியுமா அப்படின்றத இந்த வீடை பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. டோட்டல் பில்டப் ஏரியா 2000க்கு மேலே கட்டியிருக்காங்க. EB லைனும் வாங்கி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கிங் ஸ்பேஸு, போர் எல்லாமே பார்த்தாச்சு. வீடு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீட்டை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த லேண்டும் சரி வீடும் சரி நார்த் ஃபேஸிங்கில் தான் அமைஞ்சிருக்கு. லிவிங் ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ன்றதுனால உள்ளேயே ஸ்டெப்ஸ் வச்சு மேலே இருக்கிற 2 பெட்ரூம்ஸ்க்கும் போகிற மாதிரி வழி கொடுத்துருக்காங்க. உள்ளேயே ஒரு வாஷ் பேஸனும் இருக்குது. EB 3 ஃபேஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கார்னர் ஆங்கிள்ஸ்லேருந்து வீடோட இன்சைடில் ஒரு வியூ பார்க்கலாம். வீடு பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. லிவிங் ரூம்லேயே ஒரு காம்பாக்ட் சைஸில் வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு சின்ன பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. 10க்கு 10 சைஸ் அளவுக்கு ரொம்ப சின்னது கிடையாது. ஒரு டீசெண்டான சைஸில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு 2 பேர் நிற்கிற அளவுக்கு தாராளமாக இடம் இருக்குது. நின்று இங்கே நீங்கள் குக் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. கிச்சன்லேயும் ஷெல்ஃப்ஸு, லாஃப்ட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடை நீங்கள் ஓன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா ரூம்லேயும் லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேயும் லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஸ்டோரேஜ் கிடைக்கும். யூஸ்வலாக இருக்கிற பிளாக் கலர் இல்லாமல் ஸ்டேர் கேஸு ஒரு ப்ரௌன் கலரில் மல்டிபிள் கலர் டைல்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்லிப்பரி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் நடக்கும்போது வழுக்காது. மேலே வந்தவுடனே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ரைட் சைடில் ஒரு ரூமும் லெஃப்ட் சைடில் ஒரு ரூமும் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினுக்கான ஸ்பேஸும் இங்கே இருக்குது. இந்த டோர் டெரஸ்க்கு போகிறதுக்காக வழி கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் கார்னர் டு கார்னர் பார்க்கும்போது எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் உங்களுக்கு ஒரு லென்த்தி ஸ்பேஸில் வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டபுள் கப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சைஸ்லையும் ஒரு லார்ஜ் சைஸ்லையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் லாஃப்டும் இருக்குது. இன்னொரு பெட்ரூம் அந்த அளவுக்கு ஸ்பேஸாக இல்லைனாலும் ஒரு டீசன்ட் ஸ்பேஸில் தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்கொயராகவும் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் குயின் பெட் காட் சைஸ் போடலாம். கார்னர் டு கார்னர் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் ஒரு டீசன்ட் ஸ்பேஸ்லேயே இருக்குது பாருங்கள். இந்த லேண்ட் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சைஸில் பால்கனி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் இருக்கிற டாய்லெட் சைஸ் ரொம்ப காம்பேக்ட் சைஸ் தான். சின்னதாக தான் இருக்குது, ஆனால் யூஸ் பண்ணலாம். மேலே இருக்கிற 2 BHK எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ பார்க்கும்போது ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடோட கம்ப்ளீட் டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். மேலே இருக்கிற 2 BHKவும் நார்த் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. ஒரு எக்ஸலண்ட் லிவிங் ஸ்பேஸ் இருக்குது. இதுலேயும் வாஷ் பேசின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூமோட ஸ்பேஸை பாருங்கள். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. லிவிங் ரூமும் அப்படியே கார்னர் டு கார்னர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பெட்ரூமோட ஸ்பேஸ் பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு காம்பேக்டான ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க.
இதுலேயும் உங்களுக்கு ஷெல்ஃபும் லாஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன சைஸ் கிடையாது, டீசன்ட் சைஸில் தான் இருக்குது. ஒரு குயின் பெட் காட் நீங்கள் தாராளமாக போடலாம். டாய்லெட்ஸ் மட்டும் ரொம்ப காம்பேக்டான சைஸில் தான் இருக்குது. ஸோ கீழே இருக்கிற டியூப்ளக்ஸ் சைஸ்லேயே வந்து லென்த்தியாக இல்லை. கிச்சன் வந்து சேம் சைஸ் தான். கீழே இருக்கிற டியூப்ளக்ஸ் ஹவுஸ்க்கும் மேலே இருக்கிற 2 BHKக்கும் ஒரே சைஸில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் ஷேப்பில். ஸோ 2 பேர் தாராளமாக நிற்கலாம், உள்ளே நின்று சமைக்கலாம். இந்த 2 BHKல இன்னொரு பெட்ரூமும் சேம் சைஸில் தான் இருக்குது. ஸோ டிசைனில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அந்த ரூம் என்ன சைஸோ இதுவும் அதே சைஸ் தான். டாய்லெட்டும் வந்து ஒரு காம்பேக்டான சைஸ் தான். இந்த பெட்ரூமில் உங்களுக்கு பால்கனி மட்டும் வந்துடும். இந்த பால்கனிலேயே வந்து வாஷிங் மிஷின், அதாவது யூட்டிலிட்டி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. மேலே போய் டெரஸ் எப்படி இருக்குன்னு ஒரு வியூ பார்த்துடலாம். டெரஸ்லேயும் ஒரு வாட்டர் டேப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் கொஞ்சம் அந்த 650 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஷஸாக இருக்குது பாருங்கள். ஸோ கம்ப்ளீட் வியூ இந்த வீடை பற்றி பார்த்தாச்சு. இந்த வீடை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நன்றி.